கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அப்படின்ற ஒரு இடத்துல ராமச்சந்திரம் பகுதியை சார்ந்த தமிழரசன் சத்யவாணி அப்படின்ற இந்த தம்பதிக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. ஒரு குழந்தைக்கு 1.5 வயசு ஆகுது. இன்னொரு குழந்தை பிறந்து இப்போ 5 மாசம் தான் ஆகுது. அதாவது இந்த சத்யவாணியோட முகத்தை நல்லா பார்த்துக்கங்க. இதுவரையும் தமிழ்நாட்டிலே இவ்வளோ கொடூரமான ஒரு செயல் எந்த ஒரு பொம்பளையுமே பண்ணியிருக்க மாட்டா. ஸோ நான் கதையை முழுசாக சொல்கிறேன், இப்போ நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஒரு நாள் இந்த தமிழரசன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றாரு. இவர் என்ன வேலை பார்க்குறாருன்னா, இவர் ஒரு டிராக்டர் டிரைவர். வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு தன்னோட மனைவியான சத்யவாணிகிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. எங்கம்மா நம்மளோட 5 வயசு குழந்தைய காணமே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதாவது இவங்களோட 5 வயசு குழந்தை அந்த ரூம்ல இல்லை இவங்களோட வீட்டில். உடனே ஒரு மாதிரி மெதப்பா வந்து அவங்க பதில் சொல்றாங்க. அந்த சத்யவாணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதான் மாமா நானும் தேடிக்கிட்டு இருக்கேன், குழந்தைய காணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. சரின்னு வீடை சுற்றி உள்ள சந்தில எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாரு. குழந்தைய காணோம். இந்த தமிழரசன் வீடு பக்கத்திலே ஒரு சின்ன கிணறு இருந்திருக்கு. அந்த கிணறு சேட்டு கிணறு அப்படின்னு சொல்லுவாங்களாம். சரி அந்த கிணறுல போய் எதுக்கும் பார்ப்போமே அப்படின்னு தமிழரசன் என்ன செய்யறாரு, அந்த கிணறை ஒட்டி போய் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கப்பயே ஒரு பயங்கரமான அதிர்ச்சி. அந்த ஊரே கேட்கிற அளவு கத்தி அழுகுறாரு. ஏன்னா இவரோட அந்த காணாம போன 5 மாச குழந்தை அந்த தண்ணியில மிதந்துட்டு இருந்திருக்கு. உடனே ஊர் மக்கள் எல்லாம் அந்த குழந்தைய மீட்டு மேல தூக்கி உயிர் இருக்கான்னு பாக்குறாங்க. அந்த குழந்தைக்கு உயிர் இல்லை. உடனே எல்லாருக்குமே அதிர்ச்சி. இந்த இடத்துல ஆனா என்ன தெரியுமா, சஸ்பீஷியஸா ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு சந்தேக மரணம் அடைஞ்சிருக்கு அந்த குழந்தை. ஆனா அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே அந்த குழந்தைய ரொம்ப வேகமா அடக்கம் பண்ணணும் அப்படின்ட்டு வேக வேகமா அடுத்தடுத்த விஷயத்துல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. இருந்தாலும் அந்த ஊர் மக்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுனால அந்த விஷயம் வேப்பனப்பள்ளி காவல் நிலையத்துக்கு போகுது. உடனே போலீஸ் என்ன செய்யறாங்க, ரொம்ப ஃபாஸ்டா வேகமா வந்து அந்த சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு வந்து அடக்கம் பண்ணுவீங்க, குழந்தை வந்து இந்த மாதிரி கிணறுல விழுந்திருக்கு, இதை முதல்ல எங்களுக்கு ரிப்போர்ட் பண்றது இல்லையா அப்படின்ட்டு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. இன்வெஸ்டிகேட் பண்றப்பதான் இந்த சத்யவாணிக்கும் இந்த தமிழரசனோட அப்பாவுக்கும், அதாவது அவனோட பேரு ராஜன், அவனுக்கும் உள்ள ஒரு கேவலமான விஷயத்தினாலதான் இந்த ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம ஒரு 4-5 நாள் முன்னாடி கூட வடநாட்டில் நடந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை பத்தி வீடியோ போட்டிருந்தோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு யாருமே நம்பவே இல்லை. நிறைய பேர் ஃபேக்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு படம் பேரை சொல்லி சிந்து சமவெளி அப்படின்ற படத்தை நீ வந்து காப்பி அடிச்சு அதை நீ மேலாப்பில் போட்டிருக்கலாம் சொல்லியிருந்தேன். ஆனால் அது ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் நான் கொடுத்துருந்தேன். இப்போ பாருங்களேன், வடநாட்டில் நடந்தது இப்போ நம்ம நாட்டிலே நடந்துருச்சுன்றது தான் ஒரு கேவலமான விஷயமே. அதை நீங்கள் முழுசாக கேட்குறப்ப உங்களுக்கே தெரியும். இந்த முழு கதையை பார்க்கறதுக்கு வீடியோ முழுசாக பாருங்க. உங்களுக்கு கிரைம் கதைகள் கேட்க பிடிக்கும் அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐயா, முதல்ல நான் இந்த குடும்பத்தை பற்றி சொல்லிடுறேன். ஸோ இந்த குடும்பத்தில் மூத்தவங்க 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் பேர் ராஜன், இன்னொருத்தவங்க பேர் லக்ஷ்மி. அந்த ராஜன் அப்படின்றவர் மாமனார், இந்த லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க மாமியார். இந்த ராஜன் என்ன வேலை செய்கிறாரு அப்படின்னா, அவர் ஒரு மரம் வெட்டுறவர், மரம் இருக்கிறவர். இவங்களோட புள்ள தான் தமிழரசன். அவருக்கு கல்யாணம் ஆகுது. யாரு கூட அப்படின்னா சத்யவாணி அப்படின்ற ஒரு பெண் கூட கல்யாணம் ஆகுது. நல்லபடியாக சந்தோஷமாக தாங்க இருக்காங்க. சத்யவாணியோட கணவர் ஒரு டிராக்டர் டிரைவர் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அவர் காலைல எந்திரிச்சு 7 மணிக்கெல்லாம் வேலைக்கு போனார் அப்படின்னா நைட்டு சாப்பிட்றதா வீட்டுக்கு வருவார். அதே மாதிரி அந்த லக்ஷ்மி, அந்த சத்யவாணியோட மாமியார், அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஹோட்டலில் கூலி வேலைக்கு போயிருக்காங்க. அவங்களும் காலையில் விட்டு போனாங்கன்னா நைட்டு தான் வீட்டுக்கு வருவாங்களா. ஆனால் இந்த ராஜன் கேரக்டர், மாமனார் கேரக்டர் இருக்கார்ல, அவர் காலையில் மரம் வெட்டுறதுக்கு வேலைக்கு போனார் அப்படின்னா மதியமே வீட்டுக்கு வந்துருவாங்களாம். என்ன நடக்குது அப்படின்னா, இது ஆரம்பத்தில் ஒரு பாசமான உறவாக இருந்துக்கிட்டே இருக்கு. அது போக போக ஒரு தகாத உறவாக மாறிடுது. இவங்க 2 பேரும் தனிமையில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப எவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம்னு கேளுங்களேன். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துக்குன்னு கேட்குறப்ப நம்ம ரத்தம்லாம் கொதிக்குது அப்படின்னே சொல்லலாம். அதாவது என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க பிரெக்னன்ட் ஆயிடுறாங்க. கரெக்டா அக்டோபர் மாசம் 2024 வருஷம் ஒரு பெண் குழந்தை இவங்களுக்கு பிறக்குது. பெண் குழந்தை பிறந்தோடனே இந்த தமிழரசனுக்கு ரொம்ப பேரின்பம் ஆயிருது. அதாவது தன்னோட மகள் அப்படின்னு ரொம்ப பாசத்தை கொட்டி வளர்க்குறாரு அப்படின்னே சொல்லலாம். இந்த பெண் குழந்தை பிறந்து 2 மாசத்துல திருப்பி அந்த சத்யவாணி கர்ப்பம் ஆகிறாங்க. இங்கதான் கணவரான தமிழரசனுக்கு ஒரு பெரிய இடிய விழுந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி இப்பதான் நம்ம மனைவி வந்து ஒரு குழந்தையை ஈண்டெடுத்திருக்கா, ஒரு 2 மாசத்துல எப்படி திரும்பி கர்ப்பமா அப்படின்ட்டு மிகப்பெரிய சந்தேகம் எழும்புது தமிழரசனுக்கு. இந்த சந்தேகத்தினால வீட்டில் அடிக்கடி சண்டை எழும்புது. இன்னும் மேல பல விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த தமிழரசன் அங்க உள்ள அக்கம் பக்கத்தில் உள்ள வீட்டில் உள்ளவங்க கொஞ்சம் விசாரிக்க ஆரம்பிக்கிறப்ப ஒரு திடுக்கிட செய்தி கிடைக்குது. அதாவது சுத்தி உள்ளவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன்னோட அப்பாவும் உன்னோட மனைவியும் ஒரு தவறான உறவுல இருக்காங்க நாங்க நினைக்கிறோம், என்னன்னு தெரியலப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் இதெல்லாம் ஒரு கட்டுக்கதையா புரளியா இருக்கும் அப்படின்னு நினைச்ச தமிழரசனுக்கு இந்த சம்பவம் நடந்த அப்புறம் இது உண்மையிலே
இருக்கலாம் அப்படின்னு தோணுது. இதனாலே அந்த வீட்டுல ரொம்ப சண்டை வந்துகிட்டே இருந்திருக்கு பல மாசங்களா. அந்த 2வது குழந்தை வயித்துல இருக்கப்பே தமிழரசன் ரொம்ப கேவலமான சொற்கள்லாம் சொல்லி திட்டிருக்காரு. அதாவது அது என் பிள்ளையே இல்ல அப்படின்ற மாதிரிலாம் அந்த வீட்டுல அதிகப்படியான சண்டை நடந்துகிட்டே இருந்திருக்கு. இப்ப 2025 அக்டோபர் மாசம் அந்த குழந்தையும் பிறக்குது. குழந்தை பிறந்த அப்புறமே அந்த குழந்தைய பாக்குறப்பலாம் அந்த தமிழரசனுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது, கோவம் வருது. இதனால இன்னும் அதிகப்படியான சண்டை நடந்துட்டே இருக்கு. கடந்த வியாழக்கிழமை, அதாவது மார்ச் 19, அவரோட வேலையான டிராக்டர் டிரைவர் தொழிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றது. அப்பதான் அந்த குழந்தைய காணோம். நான் சொன்ன அந்த முதற்கட்ட சம்பவம் நடக்குது. போலீஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் யார்கிட்ட இருந்து நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு அவங்க அம்மா அப்பா எங்க இருந்தாங்க அப்படின்றத கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சத்தியவாணி என்ன சொல்றா அப்படின்னா, குழந்தை வீட்டுல காண போனப்ப நான் வீட்டுல தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. இவங்களுக்கு ஒரே டவுட் வந்துருச்சு. சரி, நாங்க உள்ள அக்கம் பக்கத்தெல்லாம் விசாரிச்சு இவங்க ஆல்ரெடி டீடைல்ஸ் செலக்ட் பண்றாங்க. அதாவது இந்த சத்தியவாணிக்கும் அந்த மாமனாருக்கும் ஏதோ ஒரு தகவலான உறவு இருக்கு அப்படின்றதெல்லாம். சரின்னு கிறுக்குப்பிடி விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சத்தியவாணி நிறைய விஷயங்களை உளறிடுறான். ஐயா, அதாவது என்ன நடந்துச்சுன்னு இந்த இடத்துல கேட்டீங்கன்னா உண்மையிலேயே அதிர்ந்து போயிருவீங்க. அதாவது வீட்டுல ஆள் இல்லாதப்ப அந்த மாமனாரான ராஜன் வீட்டுக்கு வந்திருக்காரு. இவங்க 2 பேரும் தனிமையில இருந்திருக்காங்க. தனிமையில இருந்துகிட்டு இருக்கப்பயே அந்த 5 மாச குழந்தை கத்தி இருக்கு, அழுது இருக்கு. உடனே என்ன செய்யறாங்க அப்படின்னா, சத்தியவாணி கட்டில இருந்து இறங்கி வந்து அந்த குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இவங்க ரெஸ்ட் ரூம் போயிடுறாங்க. அப்ப அங்க உட்கார்ந்து இருந்த இந்த மாமனார் கேரக்டர் ராஜனுக்கு அந்த 5 மாசம் புள்ள முகத்தை பார்த்து ஒரே வெறி வருது. அதாவது என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, நீ பிறந்த அப்புறம் தான் இந்த வீட்டுல சண்டைகளே உருவானுச்சு. இதுக்கு முன்னாடி வரையும் அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு இந்த வீடு. அது மட்டும் இல்லாம எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் அவ்வளவு உல்லாசமா இருந்தேன். நீ பிறந்த அப்புறம் என்னோட தனிப்பட்ட விஷயங்களுக்கும் நீ வந்து கேடு விளைவிக்கிற. அது மட்டும் இல்லாம என்னோட மகனுக்கே நீ வந்து சண்டையை மூட்டி விட்ட. நீ பிறந்த அப்புறம் தான் என்னோட மகன் என்னை சுத்தமா மதிக்கிறதே கிடையாது, என்கிட்ட டெய்லி சண்டை போடுறான். அதனால நீ இல்லாம இருந்தனா இந்த வீடு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து என்ன செய்யறாரு அப்படின்னா, தன்னோட 2 விரலை வச்சு அந்த 5 மாசம் உயிரோட மூக்கை பிடிச்சு அடைக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு நொடி யோசிச்சு பாருங்களேன், ஒரு நொடி யோசிச்சு பாருங்க. 5 மாசம் பிஞ்சு உயிருங்கையாது அதோட மூக்கை பிடிச்சு அடைச்சிருக்காரு. அப்ப எவ்வளவு துளி துடிச்சிருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. மூக்கை அடைச்சு அந்த பிஞ்சு உயிர் இறந்தே போயிருச்சு. அந்த பிஞ்சு உயிர் இறந்தது தெரிஞ்சோன்னு என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டு அவரோட இடத்துக்கு போயிடுறாரு. இந்த மருமகள் கேரக்டரான சத்தியவாணியும் ரெஸ்ட் ரூம்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்து பாக்குறாங்க. அந்த பிஞ்சு தூங்கிட்டு இருந்திருக்கு. சரி, பாப்பா தூங்குது அப்படின்ட்டு இவங்களோட வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப நேரமா புள்ள அசையவே இல்லை அப்படின்னு கிட்ட போய் பார்க்குறாங்க. ஒரு அசையுமே புள்ள உடம்புல இல்லை. சரின்னு தூக்கி கொஞ்சம் பார்க்குறாங்க. அப்பயுமே உடம்புல ஒரு அசையுமே இல்லை. சத்தியவாணி ரொம்ப பயந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சரி பக்கத்தில் இல்லை ஜிஹெச் கூட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பிள்ளையை தூக்கிட்டே ஓட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா கொஞ்சம் தூரத்திலே அந்த பிள்ளையோட கழுத்து அப்படியே தொங்கி போயிடுது. அப்போ சத்தியவாணி முடிவு பண்ணுறாங்க உயிர் இல்லை அப்படின்ட்டு. சத்தியவாணி ஓரளவு கணிச்சிட்டாங்க, அந்த ராஜன் தான் ஏதோ பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. உடனே ஒரு நல்ல பொண்டாட்டியா ஒரு நல்ல பொம்பளை என்ன பண்ணியிருக்கணும், ஒன்று கணவன்கிட்ட சொல்லியிருக்கணும், இல்லை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். எதுவுமே பண்ணலை. என்ன தெரியுமாங்க பண்ணா, தான் பெற்றெடுத்த அந்த பிஞ்சு உயிரை இவளே கையில் தூக்கிட்டு போயிட்டு அந்த பக்கத்தில் இருக்க அந்த சேட்டு கிணறுல தூக்கி எரிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். இதுக்கப்புறம் தான் நான் சொன்ன அந்த சம்பவம்லாம் நடக்குது. என்ன நடக்குது, தமிழரசன் வந்து கேட்குறாரு, எனக்கு தெரியல நானும் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அப்படியே நடிச்சுட்டு அதுக்கப்புறம் தமிழரசன் அந்த கிணத்துலேருந்து அந்த குழந்தைய தூக்குறாரு. எவ்வளோ ஒரு கேவலமான விஷயமா இருக்குன்னு பாருங்களேன். உடனே இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட வேப்பனப்பள்ளி போலீஸ் இப்போ எஃப்ஐஆரும் பதிவு பண்ணிட்டாங்க. இதில் முக்கியமான ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்தியாவில் இந்த மாதிரியான கேவலமான சம்பவங்கள் நிறையவே நடக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. கண்டிப்பாக அப்படி நடந்துச்சுன்னா கமெண்ட்ல ப்ரோ இதெல்லாம் என்ன கதை, இந்த மாதிரி 1000 நடந்திருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நான் இதில் ஒரு முக்கியமான சொல்யூஷன் ஒன்று சொல்ல போகிறேன். அதாவது இந்த தமிழரசனுக்கு இது முன்னாடியே தெரியும். என்ன தெரியும், இவங்களுக்கு முதல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே தமிழரசனுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இவங்க மாமனாரும் தமிழரசனோட அப்பாவும் தமிழரசனோட மனைவியும் தவறான உறவுல இருக்க தெரியும். அப்பயே அவர் என்ன பண்ணிருக்கணும், இந்த உறவை முறிச்சிருக்கணும். ஏன்னா இது எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் துரோகம் இல்லையா. நீங்க ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கங்க, இந்தியாவில் பொறுத்த மட்டும் ஒரு லா எதுவுமே கிடையாதுங்க. ஒரு இல்லீகல் அஃபேர் வச்சிருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னா அது கிரைம்லே வராது. அதுக்காக எந்த ஒரு தண்டனையுமே கிடையாது. இதை தெளிவாக புரிஞ்சுக்க. நீங்க வேணா கூகுளில் போய் அடிச்சு பாருங்க. இந்தியாவில் மேரேஜுக்கு அப்புறம் தகாத உறவு வச்சிருக்கிறது அப்படின்றது ஒரு கிரைம் கிடையாது. அது ஒரு சிவில் இஷ்யூ, அது ஒரு ஃபேமிலி இஷ்யூ. அது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு டைவர்ஸ்க்கு கோர்ட்டில் அப்ளை பண்ணுறப்ப இது ஒரு ஸ்ட்ராங்கான விஷயமா சொல்லலாம். இந்த மாதிரி இல்லீகல் அஃபேர் இருக்குது, அதனால எனக்கு இவங்க கூட வாழ பிடிக்கல, நான் டிவோர்ஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் அதை ஸ்ட்ராங்காக சொல்லலாமே தவிர இது ஒரு பயங்கரமான கிரிமினல் அஃபென்ஸ் கிடையவே கிடையாது. இதனாலேயே இதை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க அப்படின்றதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த தமிழரசன் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆரம்பத்திலே ஊர் மக்களை வச்சோ இல்லை பஞ்சாயத்தை வச்சோ, ஏன்னா இது ஒரு கிராம பகுதி இல்லையா, இதை நல்லா பேசி ஒரு தெளிவான முடிவு எடுத்திருந்திருக்கணும். அதை எடுக்க வெறும் தவறித்தாருன்னு தான் நான் சொல்லுவேன்.
சொல்லுவேன். இன்னொரு விஷயம், டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி இந்த குழந்தையோட கஸ்டடி, இவரோட முதல் குழந்தையான கஸ்டடி எடுத்துட்டு தனியாக பிரிஞ்சு வந்திருக்கணும். ஏன்னா இவ்வளோ கேவலமான மனைவி கூட வாழ்றதே அது எப்படி தெரியுமாங்க, அது வந்து தினம் தினம் நரகத்தில் வாழ்றதுக்கு சமம். நான் சொல்றது கரெக்டா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நமக்கு துரோகம் பண்ண ஒரு மனைவியோட வாழ்றதே தினம் தினம் நரகத்தில் வாழ்றதுக்கு சமம். இதை அவர் இவ்வளவு நாள் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அது எந்த இடத்துல போய் விட்டுருச்சு அப்படின்றத நம்ம பார்க்குறப்பே நமக்கு தெரியுது. ஐயா இப்போ கூட ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் பயங்கரமான நியூஸ் போயிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும், அந்த +2 பொண்ணு, அவ்வளோ மார்க் எடுத்த பொண்ணு 10வதுல இப்போ எவ்வளோ ஒரு பயங்கரமான விஷயத்துக்கு உள்ளாகி இறந்துட்டாங்க அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த கொலையாளியை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி ஒரு மூதாட்டியை வன்கொடுமை செஞ்சு அவனுக்கு 30 வருஷம் தண்டனை கிடைச்சுமே அவன் இப்போ பெயிலில் வந்திருக்கான். இந்த மாதிரி இப்போ ஒரு சம்பவம் நடந்துக்கு பார்த்தீங்களா, இதுக்கு எல்லாத்துக்குமே தொடர்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னுமே பனிஷ்மெண்ட்ஸை வந்து நம்மளோட நாட்டில் அதிகப்படுத்தணும். எப்படி வெளியூரெல்லாம் வச்சு அறுக்கிறானுங்களோ அந்த மாதிரி நம்ம ஊரில் அதெல்லாம் செய்யணும். அது எப்போ வரும் அப்படின்றது எனக்கு தெரியல. மாறா ஒரு மாதிரி நிறைய நார்மலான விஷயங்களாக மாறிக்கிட்டு இருக்கு இந்த அஃபேர்லாம் நம்ம ஊரில். அது உங்களுக்கே தெரியும், இந்த செய்திகள்லாம் நீங்கள் கேட்குறப்ப நாளுக்கு நாள் எவ்வளோ செய்திகள் இப்போ நம்மளால காது கொடுத்து கேட்க முடியல அப்படின்றத ஒரு நிதர்சனமான உண்மையே. இந்த மாதிரியான கிரைம் விஷயங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நாளைக்கு இன்னொரு கிரைம் கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். எந்த ஒரு பிரச்சனைக்குமே கிரைம் சொல்யூஷன் கிடையாது. உட்காந்து பேசினாலே எல்லாம் தீர்ந்துடும். நல்லா இருங்க, நல்லது பண்ணுங்க, நடக்கும். டாடா, பை பை, see you guys.